புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நடவடிக்கை எடுக்காத காவல்துறை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம். நடவடிக்கை எடுக்காத தேர்தல் துறையை கண்டிக்கிறோம். புதுச்சேரி தேர்தலை ரத்து செய். புதுச்சேரி தேர்தலை ரத்து செய். ஒரு 4 பேர் மட்டும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில்குமாரிடம் கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன எழில்குமார்? புதுச்சேரியில் மக்களவை தொகுதியில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகவும் இன்று காலை அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்காத மாவட்ட தேர்தல் அதிகாரத்தை கண்டித்து தற்போது சற்று முன்னதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அலுவலகம் முன்பாக ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக எதிர்ப்பு தெரிவித்து தங்களது கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கனை சந்தித்து மனு அளிக்க நேரம் கோரியிருந்தனர். ஆனால் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தனால் அவர்களை சற்று நேரம் காக்க வைத்திருந்தனர். இதனை கண்டித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணாவில் அதிமுக மாநில செயலாளர் வேட்பாளர் தமிழ்வேந்தன் உள்ளிட்டோர் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதன் பின்னர் இந்த கூட்டம் முடிந்த பின்னர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கனிடம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகிய இருவரும் அதாவது வீடியோ ஆதாரத்துடன் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் அந்த வீடியோ ஆதாரத்துடன் அந்த புகார் மனுவை அளித்தனர். மேலும் இந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறாததன் காரணமாக தேர்தலை ரத்து செய்து வேறு ஒரு தேதியில் டெல்லியில் இருந்து தேர்தல் மேற்பார்வையாளர் முன்பு இந்த தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். புதுச்சேரியில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதன் காரணமாக தேர்தலை ரத்து செய்ய கோரி அதிமுகவினர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருந்த போதிலும் தேர்தல் நடத்தும் அதிகாரி மனுவை பெற்றுக் கொண்ட நிலையில் அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிய வர உள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி எழில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.